அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது அறியாதபடியான ரகசியங்கள் நிறைந்த திருவானைக்காவல் கோவில் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். திருவானைக்காவல் எனப்படும் திருவானைக்கோவில் திருச்சி மாநகரில் அமைந்துள்ளது. அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர், தாயுமானவர், அருணகிரிநாதர் அடிகள், காடக்கோயன் ஆகியோரால் பாடல் பெற்ற கோவிலாகும். இந்த சிவாலயம் சிவனின் பஞ்சபூத கோவிலில் ஒன்றான நீருக்கு உரியது. அம்பாள் சக்தி பீடங்களில் ஒன்றான இந்த கோவிலில் அகிலத்தை அதாவது உலகத்தை காப்போலாக அம்பிகை இருப்பதனால் அகிலாண்டேஸ்வரி என நாமம் கொண்டு விளங்குகிறார்கள். திருவானைக்கா என அழைக்கப்படும் திருத்தலத்தில் இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னை அகிலேண்டேஸ்வரியால் உருவாக்கப்பட்டது சிறப்புமிக்கது. சிவபெருமானின் கட்டளைக்கு மானிட பெண்ணாக பூலோகத்தில் அவதரித்த பார்வதி தேவி காவிரி ஆற்றில் நீர்லிங்கம் வடித்தார்கள். ஆம்பிகையின் திருக்கரங்களால் நீர்லிங்கமாக மாறியது. அதை வழிபட்டு பேரானம் அடைந்தார்கள். பார்வதி தேவி ஜம்பு எனும் முனிவர் எம்பெருமானை வேண்டி இங்கு தவம் இருந்தார். அவரது பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து நாவல் பழத்தை கொடுத்தார். சிவன் கொடுத்ததாயிற்றே, அதனால் கொட்டையும் விழுங்கிவிட்டார் ஜம்பு முனிவர். அந்த கொட்டையிலிருந்து விதை முளைத்து செடியாக மாறி மரமாக வளர்ந்தது. சிரசு வெடித்து முக்தி பெற்றார் சம்பு முனீஸ்வரர். நாவல் மரத்துக்கு ஜம்பு என்ற பெயர் உண்டு. அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்தது. பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார். புராண காலத்தில் வெண்ணாவல் மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது இந்த கோவில் இருக்கும் இடம். அங்கே ஒரு வெண்ணாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் இவர் தங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரையில்லாமல் வெயில் மலையில் கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயிலில் மலை மற்றும் மரத்தின் சருகு லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியில் இருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் மற்றும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை அசிங்கமாக கருதி அதை அழித்து விட்டு சொல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டை தொடர்ந்து கொண்டே இருந்தது. தினந்தோறும் இந்த சண்டை தொடர யானையை தண்டிக்க நினைத்த சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராடி கடைசியில் இரண்டும் இறந்தன. இவற்றின் பக்திக்கு மெச்சிய பரமுள் சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறையில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாக பிறந்தார். பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோயில்களை கட்டினான். அவை யாவும் மாடா கோயில் என அழைக்கப்பட்டது. கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடா கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும். இந்த தல வரலாற்றை தனது திருவாசகர் திருக்குறு சிவஸ்தலம் பக்தத்தில் அவ்வளவு சிறப்பாக எழுதியுள்ளார். திருவானைக்காவில் உள்ள பெருமானுக்கு அழகிய நிழலை தரும் பந்தலை அமைத்த சிலந்தி இறந்த பெண் மறுபிறையில் சுவாமியுடன் கலந்து பயின்ற நீரை உடைய காவிரியால் சூழப்பட்ட சோழ நாட்டில் அந்நாட்டு மன்னன் மறுபிலேயே கோச்செங்க சோழனான் என்ற பெயருடன் அரசனாகுமாறு பிறப்பித்து விட்டார். குறுக்கை வீட்டானார். காவிரி ஆற்றுக்கு அதாவது கொள்ளிடத்துக்கும் இடைப்பட்ட தீவு பகுதியில் திருவரங்கத்துக்கு அருகே அமைந்துள்ளது திருவானைக்கா. பஞ்சபூத தலங்களில் அப்புஸ்தலம் மூலஸ்தான லிங்கம் இருக்கும் இடம் தரைமட்டத்துக்கு கீழே இருப்பதனால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும். திருவானைக்கா சம்பகேஸ்வரர் ஆலயம் மிக பெரிய கோவிலாகும். சுமார் 18 ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்கள், 4 திசைகளும் கோபுரங்களும் 5 பிரகாரங்களும் உடையது. கிழக்கு திசையில் உள்ள கோபுரம் 13 நிலைகளை உடையதாகும். ஆனால் இக்கோபுர வழி உபயோகத்தில் இல்லை. மேற்குள்ள 7 நிலைகள் அதாவது 7 நிலை கோபுர வாயிலே பிரதான நுழைவாயிலாக உள்ளது. இக்கோபுர வாயில் வழியே உள்ளே சென்று 2வது கோபுர வாயிலை கடந்த நேரத்தில் உள்ளே சென்றால் இறைவன் சன்னதி அடையலாம். அம்பாள் அகிலேண்டேஸ்வரியின் சன்னதி 4ஆம் பிரகாரத்தில் உள்ளது.
தனிச்சன்னதில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி அம்மன் காட்சியளிக்கிறார். முக்கியமாக அவ்வளவு சிறப்புமிக்க இந்த கோவிலாகும். அகிலாண்டேஸ்வரி இந்த தலத்தில் சம்பகேஸ்வரரை உச்சிகாலத்தில் பூஜை செய்வதாக அபிஷேகம். எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்ய அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை, கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேலதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு செல்வார். சுவாமிக்கு அபிஷேகம் செய்து கோமாதா பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதிக்கு திரும்புவார். இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று பார்ப்பதாக ஐதீகமாகும், செய்வதாகவும் ஐதீகமாகும். இந்த கோவில் திருக்கல்யாணம் நடப்பதில்லை. சிவனை வேண்டி அம்பாள் தவிர்ந்த போது அம்பாளுக்கு சிவன் காட்சி கொடுத்தார். ஆனால் திருமணம் செய்து கொள்ளவில்லை. எனவே இந்த சுவாமிக்கு திருக்கல்யாணம் மற்றும் பள்ளியறை பூஜை கிடையாது. ஆனால் பள்ளியறை இருக்கிறது. இந்த பள்ளியறைக்கு அருள்பாலிக்க சொக்கநாதர் மீனாட்சியே செல்கிறார்கள். சிவன் குருவாகவும் அம்பாள் மாணவியாகவும் இருந்து கற்றறிந்த தலம் இது என்பதனால் மாணிக்கவாசர் கல்வியில் மேன்மை வர இந்த கோவிலுக்கு வந்து வேண்டிக் கொள்கிறார். ஆடி மாதத்தில் அம்பாள் இங்கு சிவனை வேண்டி தவம் இருந்ததாக ஐதீகம். அதனால் ஆடி வெள்ளி சிறப்பாக இந்த கோவில் கொண்டாடப்படுகிறது. சுவாமி சன்னதியின் பின்புறத்தில் சரஸ்வதி நின்ற நிலையில் வீணை இல்லாமல் காட்சி தருகிறார்கள். அருகில் கார்த்திகை ரோகிணியுடன் சந்திரன் இருக்கிறார். 5 முகங்கள் கொண்ட பஞ்சமுக விநாயகர் குறிப்பிடத்தக்க சிறப்பை பெற்றிருக்கிறார். மதுரையைப் போலவே இந்த கோவிலில் சிவபெருமான் சித்தர் வடிவில் வந்து திருவிடையாளர் நிகழ்த்தினார். இப்பகுதி ஆண்ட மன்னன் கோவிலின் 5ஆம் பிரகாரத்தை கட்டினான். அப்போது போர் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவள் மனம் போர் செய்வதில் வலிக்கவில்லை. அவன் சிவனை வேண்டினான். சிவன் விபூதி சித்தராக வந்து பிரகாரம் கட்டும் வேலையை முடித்தார். இதை அறிந்த மன்னன் மகிழ்ந்தான். சிவன் கட்டிய மதில் திருநீற்றான் திருமதில் எனும் பிரகாரம் விபூதி பிரகாரம் என்றும் அழைக்கப்படுகிறது. விபூதி சித்தருக்கு பிரம்ம தீர்த்த கரையில் சன்னதி உள்ளது. பிரம்மா ஒருவர் தன் படைத்த பெண்ணையே அடைய விரும்பினார். இதனால் அவருக்கு ஸ்திரீ தோஷம் உண்டானது. தோஷ நிவர்த்தி பெற சிவனை வேண்டினார். அவருக்கு அருள சிவன் கைலாயத்திலிருந்து கிளம்பினார். அப்போது அம்பிகை தானும் வருவதாக கூறினார். சிவன் அவளிடம் பிரம்மா பெண்கள் மீது மேகம் கொள்பவர் என்று சொல்லி அவளை உடன் அழைத்து செல்ல மறுத்தார். ஆனால் அம்பிகை சிவனிடம், நான் உங்களது வேடத்தில் வருகிறேன், நீங்கள் சேலை அணிந்து என் வேடத்தில் வாருங்கள் என்றார். சிவனும் ஏற்றுக்கொள்ள இருவரும் 6 வேடத்தில் சென்றனர். சிவம் சக்தி ஒன்று என்பதன் அடிப்படையில் இந்த திருவிளையாடல் நிகழ்ந்தது. பின்னர் பிரம்மாவுக்கு இருவரும் பாவ மன்னிப்பு வழங்கினர். இங்கு நடக்கும் பிரம்மோற்சவத்தின் போது சிவன் அம்பாள் இருவரும் 6 வேடத்தில் பிரம்ம தீர்த்தத்திற்கு எழுந்தருளி பிரம்மாவிற்கு காட்சி தருகின்றனர். பிரம்மா அவர்களை தியானம் செய்யும் சமயத்தே என்பதனால் அப்போது மேலதாளம் இசைக்கப்படுவதில்லை. மாபெரும் சிறப்பம்சமாக இந்த கோவில் விளங்குகிறது. இந்த கோவிலானது முக்கியமாக சிவாலயங்களில் ஐப்பசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்வது வழக்கம். ஆனால் இங்கு வைகாசி பௌர்ணமியில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர். இங்கு சிவன் சன்னதியில் எப்போதும் முற்றி கொண்டிருக்கிறது. நீர் ஊறி கொண்டிருக்க ஐப்பசி மாதம் மழைக்காலம் என்பதனால் கருவறைக்குள் தண்ணீர் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும். எனவே அன்னாபிஷேகம் செய்வது சிரமம். வைகாசியில் தண்ணீர் குறைந்து ஈரப்பதம் மட்டுமே இருக்கும். எனவே அந்நேரத்தில் அன்னாபிஷேகம் செய்கின்றனர். ஐப்பசி பௌர்ணமியில் லிங்கத்திற்கு ஊதி காண்பிக்கப்படுகிறது. முக்கியமாக ஆடி வெள்ளி, 5 வெள்ளிக்கிழமைகள், ஆடித்தெப்பம், நவராத்திரி, தைத்தெப்பம், பங்குனி தேர் திருவிழா, பஞ்சாகரம் விழா, ஐப்பசி அன்னாபிஷேகம் இது எல்லாம் கோலாகலமாக நடைபெறும் இந்த கோவிலில். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.